புற்றுநோய் காரணமாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் பிரபல பாடகியும் இளையராஜாவுடைய மகளுமான பவதாரணி இலங்கையில் காலமானார். அவருடைய மறைவு திரைத்துறையினரையும் ரசிகர்களையும் சோகத்தில் அழுத்துச்சு. இந்த நிலையில பவதாரணியுடைய இறுதி ஆசை குறித்து அவங்களுடைய கணவர் சபரிராஜ் சமீபத்திய பேட்டி ஒன்றில் உருக்கமாக பேசியிருக்காரு. அதுதான் பவதாரணியுடைய கடைசி ஆசையா இருக்கும் அப்படின்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னும் வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. மறைந்த பாடகி பவதாரணி இளையராஜாவுடைய செல்ல மகளாதான் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகம். கடந்த 1995ஆம் ஆண்டில் வெளியான பிரபுதேவாவுடைய ராசையா படத்துல மஸ்தானா மஸ்தானா பாடல் மூலமா ரசிகர்களை கட்டி போட்ட பவதாரணி தொடர்ந்து தன்னுடைய அப்பா இசையிலும் சகோதரர்கள் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா இவங்களுடைய இசையிலும் பல ஹிட் பாடல்களை பாடியிருக்காங்க. கடந்த 2002ஆம் ஆண்டு ரேவதி இயக்கத்தில் வெளியான மித்தர் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற படம் மூலமாக இசையமைப்பாளராகவும் அறிமுகமான பவதாரணி தொடர்ந்து ரேவதி இயக்கத்தில் பாலிவுட்டில் வெளியான ஃபில்ம் மிலேங்கே அப்படிங்கிற படத்துலையும் இசையமைப்பாளராகவும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க. கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இவர் புற்றுநோய் காரணமாக கொழும்புல காலமானாங்க. முன்னதாக கொழும்புல ஆயுர்வேத சிகிச்சை பெறுவதற்காக சென்றிருந்த பவதாரணிக்கு தொடர்ந்து சிகிச்சை அங்கு அளிக்கப்பட்டது. இதனிடையே புற்றுநோயோட திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதால பவதாரணி காலமானதா தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில பவதாரணியுடைய கணவர் சபரிராஜ் சமீபத்திய பேட்டி ஒன்றில் பவதாரணி பற்றி உருக்கமா பேசியிருக்காரு. கடந்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி தானும் பவதாரணியும் சிகிச்சைக்காக இலங்கைக்கு கிளம்பியதாகவும் உடல்நிலை மோசமாகும் சூழல் இருந்ததால இந்தியாவிற்கு திரும்ப முடிவு செய்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு. அப்போதான் பவதாரணி தன்னுடைய அப்பா இளையராஜா இசை நிகழ்ச்சிக்காக இலங்கைக்கு வருவதாகவும் அவரை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பவதாரணி ஆசைப்பட்டது மாதிரியே இளையராஜாவை பார்த்து பேசியதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற பவதாரணியுடைய ஆசை தான் அவருடைய கடைசி ஆசையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு சபரிராஜ்.